ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு பாப்பாவுக்கு பர்த்டே இருக்கிறதுனால ப்ரீ ஷூட் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சண்டே போயிருந்தோம். மெரினா பீச்சில் தான் எடுக்கலாம், சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பாப்பாவோட பர்த்டே பார்த்திங்கன்னா டியூஸ்டே. சண்டே வந்துட்டு சின்ன வீடியோ மாதிரி எடுக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். சின்னதாக ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம். சீக்கிரமாக போகணுன்னு தான் பிளான். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. சண்டே அப்படின்றதுனால ரொம்பவே பிஸியாக போச்சு. கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 o'clock அங்கே ரீச் ஆகிருப்போம்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு ½ hourல பார்த்திங்கன்னா இருட்டிடும். அதனால் சீக்கிரம் எடுக்கலாம்னு சொல்லி தான் பண்ணியிருந்தோம். ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கேன். கரெக்டாக அந்த பாப் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமில் சொதப்போம். அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சு. கரெக்டாக அந்த பாப் நான் வெடிக்கிறேன் ரோல் ஆகுதே தவிர அந்த வெடித்து அந்த கலர் பேப்பர் வெளியே வரவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கடைசியில் பிச்சு நாங்களே கையிலேருந்து எடுத்து தூவிட்டோம். அந்த மாதிரி சொதப்பிச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பசங்களுக்கு வந்து அந்த சோளம் தான் வாங்கியிருந்தோம். சுட்ட சோளம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. எங்கள் ஃபேமிலிக்கு ஃபேவரட் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு பிடிக்கும். இந்த அம்மாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் சோளம் மட்டும் சுட்டு கொடுத்துருந்தோம். இவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையன்தான். எனக்காக வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்தான். தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்துட்டான் நான் வீடியோ எடுக்கிறத. அப்புறம் ஒரே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மாதம் முன்னாடி போயிருப்பேன்னு நினைக்கிறேன் மெரினா பீச்சுக்கு. அப்போத்தோட ரேட்டும் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா செம்ம விலை ஏறி இருக்குது. ஆனால் கேட்டோன்னா ஒரே ரீசன் வந்துட்டு கேஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. சிலிண்டர் விலை ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரே ஒரு அந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா 6 பீஸ் வச்சுட்டு 60 rupees என்னமோ சொல்லியிருந்தாங்க. ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. இந்த சட்னியை வந்துட்டு நாங்கள் சொல்லலை. இந்த 2 பேரும் ஸ்ட்ரெட்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மாட்டையும் அக்காட்டையும் இந்தாங்க காஃபி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்ருக்குங்க. அதுவும் வந்தோடனே சொல்கிறாங்க காஃபின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்து சட்னியை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பஜ்ஜிக்கு நான் அடிமன்னே சொல்லலாம். அங்கே இருக்கிறதுல நம்ம என்ன தான் வீட்டில் போட்டாலும் அந்த 2 லேயர் தனியாக வராது. ஒரு மாதிரி புசு புசுன்னு தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு மெரினா பீச்சில் இருக்கிற பஜ்ஜி ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா சுண்டலை விடவுமே பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த கேம் என்னன்னு தெரிஞ்சால் யாராச்சும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நேம் தெரியல, ஆனால் நான் விளையாடிருக்கேன் சின்ன வயசில். எப்படின்னா நான் வந்து குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி மண் வச்சு அப்படியே அதில் ஒளிச்சு வச்சிருவோம். கரெக்டாக அந்த இடத்துல கை வச்சு என்னன்னு சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மூடியை மேலேயே வச்சுட்டான். அப்புறம் இந்த கேம்லாம் விளையாடிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த நம்ம த்ரோ பண்ணுவோம் இல்லையா, அது கரெக்டாக பவுல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போய் விழுந்துச்சுன்னா அந்த பவுல் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 8 பீஸ் வந்துட்டு 50 rupees அந்த ரிங்கு. ஃபஸ்ட்டு 2 குட்டி பசங்களை உட்கார வச்சுட்டு 4 ரிங்கு கொடுத்துருந்தோமா. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டி பொண்ணு வந்துட்டு ஒரு பொம்மை போட்டிருந்தா. ஒரே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பசங்க 2 பெரிய பசங்களுக்கும் மறுபடியும் 50 rupees கொடுத்து 8 ரிங்கு வாங்கியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே போடல. அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு, நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா அங்கே வர காற்று பொறுத்து தான். நம்ம போடும்போது காற்று இல்லைன்னா கரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டு கோல் வச்சு போடுறோமோ அங்கே கரெக்டாக போய் விழுது. சப்போஸ் நம்ம போடும்போது கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சைடே போக மாட்டேங்குது அது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா மெயினில் டைட்டானிக் ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சு. எப்போ மெரினா பீச் போனாலும் அங்கே நாங்கள் சாப்பிடாம வர மாட்டோம். அந்தளவுக்கு ஃபேவரெட்டு. நான் நிறைய வீடியோலையுமே போட்டிருக்கேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்காக மட்டும், நாங்கள் யாருமே பெரியவங்க சாப்பிடல. ஒரு ரைஸு, அதுக்கப்புறம் ப்ரானும் கனவா வாங்கியிருந்தோம். கனவா வந்து சில்லி கனவா வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பசங்களுக்கு ஊட்டிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வாங்கியிருந்தோம். இதே பொட்டேட்டோவை நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வீட்டில் வறுத்து கொடுத்தோன்னா இறங்காது. இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடையில் கொஞ்சம் கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.